அனுபவிச்சு இப்போ நல்லபடியாக இருக்கிறோம் இல்லையா, அதை பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. நிறைய ஃபேமிலி இப்படி திருந்தி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரியலாக நான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நடிக்கணும்னு நடிக்கல. அவங்க ஒரு 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 குடிகாரன் பிஸ்டான்னா நான் பண்ணுவான், அத்தனையா அந்த ஹீரோ பண்ணியிருக்காரு. எங்கன்னா ஒரு மூலையில் எப்போனா குடிக்கணும்னு தோணுனா கூட அதுவும் ஒரு அடிஷன் தான், நம்ம அடிக்ட் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிங்க, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும், கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாம் ஜாலிக்காக குடிக்க ஆரம்பிச்சது இப்போ அதுவே இதுவாக ஆயிடுறாங்க. நான் எப்பவுமே குடிக்க மாட்டேன், எப்போனா கட்டிங் போடுவேன் ஃப்ரெண்டுங்களோட. அதுவே எவ்வளோ பெரிய தப்பு. எப்போனா நான் தீபாவளி பொங்கல் குடிப்பேன், அதுவே தப்பு. அதுலேயே நம்ம அடிக்ட் ஆகுறோன்றத டைரக்டர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி படங்களை கவர்மெண்ட் முன் வந்து எடுத்து வரி விலக்கு பண்ணி இந்த மாதிரி டைரக்டருங்களுக்கு விருது கொடுத்தாங்கன்னா நாடு இன்னும் மக்கள் திருந்தறதுக்கும் எல்லாமே. நான் என்ன சொல்றது, ஃபுல்லாக ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறது பெருமை கிடையாது, அதுலேருந்து மக்களை மீட்கிறதும் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. அந்த விதத்தில் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஃப்ரெண்டுங்களை என் காசு போட்டு கூட்டின்னு உட்கார வச்சு பார்க்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமாம் ஆமாம் திருந்துவான், அதுக்கு அங்கீகாரம் இருக்கு படத்துல, அதுக்காக சொல்றேன். லாக்லாம் இல்லைண்ணா, இன்னும் கூட எடுத்துருக்கலாமான்னு தோணுச்சுண்ணா படம். இன்னொன்று எதுக்கோ செகண்ட் பார்ட் விடுறாங்க, இந்த படத்துக்கு கூட விட்டுருக்கலாமோ, இன்னும் நாடு நல்லா இருக்குமே, மக்கள் நல்லா இருப்பாங்களே அப்படின்றதும். காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது, தாராளமாக பார்க்கலாண்ணா, ஃபேமிலியோட பார்க்கலாம். அது ஒரு தப்புன்னுலாம் பார்க்குற மாதிரி மிருகமா அந்த மாதிரி இல்லை. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி தண்ணி அடிக்கிறது. அவன் ஒரு நாள் தண்ணி அடிக்காமல் இருந்தான், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக தண்ணி அடிக்காமல் இருந்தா எப்படி இருக்கும்? தண்ணி அடிக்கிறதுனால எவ்வளோ ஆளுங்களோட குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுது, குழந்தைங்க கஷ்டப்படுறது அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏற்றுக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, பக்குவம் இருக்குது. சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனாலும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஏற்றுப்பான். அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க டைரக்டரும் நல்லா இருக்குன்னு படம், ரொம்ப அருமையான படம். பார்த்தா உண்மையாகவே நிறைய விஷயம் புரியும். மெயினாக லேடிஸ்ன்னு பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்டான்னா குடி, அதாவது குடி இதுக்கு மேலே என்னன்னா குடிகாரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க, குடி ஒரு நோய் அப்படின்ட்டு. அது மிகப்பெரிய கான்செப்டுங்க. ஏன்னா முன்னெல்லாம் சொல்லுங்க குடிகாரம் வரான் பாரு, குடிகாரம் போறான்ட்டு. இந்த படத்தில் குடி ஒரு நோய் அப்படின்றாங்க. அப்போதான் யோசிக்க தோணுது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரியலாக நான் பண்ணியிருக்காங்க. ஸோ நடிக்கணும்னு நடிக்கல. அவங்க ஒரு 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 குடிகாரன் பிஸ்டான்னா நான் பண்ணுவான், அத்தனையா அந்த ஹீரோ பண்ணியிருக்காரு. அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும், அத்தனையா அந்த லேடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. காமெடி அதுதான், குடினாவே காமெடி தானே, அதை அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரேட்டிங் கொடுக்கலாம் சார் இது. ஏன்னா இது ஆக்சுவலி படமாக பண்ணுறது இது நல்ல மெசேஜ் சார். இது எவ்வளோ மெசேஜ் வருது. இது இன்னைக்கு சொசைட்டியில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நிறைய, எல்லாருக்கும் போதை தான் பெரிய பிரச்சனை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது நான் 10 to 10 நான் கொடுப்பேன். அதுதான் அந்த குட்டியால இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் திருந்துறான்றது பெரிய விஷயம். அவன் திருந்தது மிகப்பெரிய விஷயம். அவன் திருந்து உடனே அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா உடனே அந்த ஹீரோயின் அவங்க அந்த 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 இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவனுடைய வலி வேதனை, அவன் கஷ்டப்படுறது நல்லா இருக்கும். 100% திருந்துவாங்க சார், நிறைய திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு சார். திருந்தணும். இந்த லைஃப் எல்லாம் அனுபவிச்சு இப்போ நல்லபடியாக இருக்கிறோம் இல்லையா, அதை பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. நிறைய ஃபேமிலி இப்படி திருந்தி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. நானும் ஒரு நேரத்தில் இப்படி தான் இருந்தேன். ட்ரீட்மெண்ட் சென்டர் 1க்கு 2 ட்ரீட்மெண்ட் சென்டர் சேர்த்து இன்னைக்கு ஒரு குடி இல்லாமல் ஒரு 9 வருஷமா என் மனையோட சந்தோஷமா வாழ்றேன். சூப்பர் லைஃப். அந்த லைஃப் தான் இங்கே காட்டுறாங்க. நல்லா இருக்கு வாழ்க்கை. பார்க்கும்போதே கண் கலங்குது. என்ன ஃபீல் ஆனோம்னா நல்லபடியாக திருந்தி நல்லா இருக்காங்க இல்லையா ஃபேமிலி. இந்த மாதிரி ரியலாகவே இருக்கிற எல்லாருமே திருந்தி நல்லா இருக்கணுன்றது எங்களோட ஆசை. அதுதான் அவங்க ஜஸ்ட் குடிச்சிட்டு போயிடுறாங்க, அதனால அவங்க ஃபேமிலி எவ்வளோ பாதிக்குதுன்றது நல்லா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சூப்பரான படம், நல்ல மெசேஜ். குடிக்கிறவங்க கூட படம் மொத்தம் விட்டுருவாங்க. அது படமானு சொல்ல வந்த ஒரு வாழ்க்கை கத்துட்டு போகலாம், ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இது இருக்கும். விட்டுறலான்றது நல்லது தான், நான் என்னோட இது சொல்லுவேன். அவரு நடிக்கல, வாழ்ந்திருக்காரு அவரு. உண்மையாக சூப்பராக இருக்கு படம். மியூசிக் சூப்பராக, கிளைமேக்ஸ் உண்மையில அவேர்னஸ் சொல்ல படம் தான் இது. உண்மை
அதான் குடிக்கிறத விட்டுடலாம். எதுக்கு அவங்க குடிச்சிட்டு போயிடுறாங்க, அதனால அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றது சூப்பராக சொல்லுவாங்க. எமோஷனல் கன்வே பண்ணியிருக்காங்களா படம்? உண்மையிலே எமோஷனலாக இருக்கு படம், நல்லா இருக்கு படம். உண்மையில எல்லாரும் வந்து நல்லபடி பார்க்கலாம். மாறன் சார் கலக்கியிருக்காரு, செம்மையா பண்ணியிருக்காரு. ஓவராலா படத்துக்கு வந்து இந்த படம் பார்த்ததுக்கு குடியில் அடிக்ட் ஆனவங்க வெளில வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஆக்சுவலா வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வரோம், ஒரு அம்மா வந்து கண் கலங்கிட்டே போறாங்க அந்த கிளைமேக்ஸ் சீனை பார்த்துட்டு. அப்போ எந்த லெவல் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோ. இது நம்ம ஜென்ஸ் ஓகே கனெக்ட் ஆவாங்க, அதை தாண்டி லேடிஸ் இன்னுமே கனெக்ட் ஆவாங்க. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு வரும்போது அவங்க அம்மா இந்த சேலையால கண்ணை தொடச்சிட்டு போறாங்க, ரொம்ப கனெக்ஷனா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது படம். அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல, பிரிச்சிட்டாரு மனுஷன். அவங்களும் அதுக்கு ஈக்குவலா சஞ்சனா மேம் நடிச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. பசங்க செம்மையா நடிச்சிருந்தாங்க, சின்ன பசங்க செம்மையா நடிச்சிருந்தாங்க. அது அப்புறம் நம்ம ஜமா படத்தோட அவரும் செம்மையா பண்ணியிருந்தாங்க. மாறன் சாரோட டைமிங் காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். சாங்ஸ் செம்மையா இருந்தது. சாங்ஸ் அந்த டான்ஸ் அதுல ஆடி இருப்பாரு டிம்பாப்பான்னு சொல்லி, ஸோ அவர்லாம் செம்மையா ஆடி இருக்காரு அந்த ஆக்டர். ஸோ ஓவரால் நல்லா கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ. அவன் நல்ல சுய புத்தியோட இருக்கிறான். எங்க வீட்டார் 7 வருஷம் மெடல் வாங்கி இருக்கிறாரு. அந்த மீட்டிங் தொடர்ந்து நாங்களும் போறோம். ஒரு நாள் அடிப்படையில கண்டிப்பா நாங்க நல்லா இருக்கிறோம். அந்த பொண்ணு சொன்ன 10 வருஷமா என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஆமா, நாங்க கூட தான் 20 வருஷமா வாழ்க்கை தொலைச்சிட்டு இப்பதான் ஒரு 7 வருஷமா நல்லா இருக்கிறோம், ஒரு 5 வருஷம் நல்லா இருக்கிறோம். அதுக்குலாம் யாரு வந்தானே என் பையன், எங்க வீட்டுக்காரர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ரொம்ப இதுல பாதிக்கப்பட்டது எங்க பையனால தான் நான் பாதிக்கப்பட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு என் பையன் தெளிவா இந்த ஏஎம் மீட்டிங்கால என் பையன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறான், தெளிவா இருக்கிறான், உண்மையிலே அற்புதமா வாயிறான். அப்பானா உணர்வு என்ன, அம்மானா என்னான்னு அதுமாதிரி தொடர்ந்து மீட்டிங் போறான். ஒரு நாள் அடிப்படையில் மீட்டிங் போறான். இன்னைக்கு சூப்பரா இருக்குது. சென்ட்ரல் சேர்த்தும் நல்லா இருக்கிறான் இன்னைக்கு எங்க பையன். உண்மையிலே அற்புதமா நல்லா இருக்கும். கண்டிப்பா திருந்துவாங்க, கண்டிப்பா. நல்லாதான் இருக்குது, அப்படி சொன்னாதான் வருவாங்க, அதனாலதான் அப்படி சொல்றாங்க. இதுல நான் ஒரு குருசவன் சொல்ற தம்பி ரோல் பண்ணிருக்கேன். இது மக்கள் நம்ம படத்துல பண்ணியிருக்கிற படத்தை சொல்றத விட மக்கள் பார்த்துட்டு அதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவான்னு இருக்கேன். ஏன்னா செலிபிரிட்டி ஷோவில் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. படத்தை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டைரக்டருக்கு என்ன சொல்லி விரும்புறீங்க? இந்த மாதிரி படத்தை வந்து எடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சொசைட்டியில் இன்னைக்கு 2 விஷயம் தான் இன்னைக்கு அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஒன்று லிக்கரு, இன்னொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் சம்மந்தமாக. இது 2 தான் இன்னைக்கு அடிக்ஷனில் நம்பர் 1 அடிக்ஷன். அது இல்லாமல் நிறையா இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, மொபைல் அடிக்ஷன், அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன். கண்டிப்பாக பாட்டில் தான் ஒரு தவிர்க்க முடியாத படமாக இருக்குது இந்த வருஷத்துக்கு. தேங்க்யூ. இப்ப இருக்கிற அந்த குடிநோயாளி எப்படி குடிச்சிட்டு எப்படி இருந்தாங்க, குடியை விட்ட பிறகு எப்படி இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா காட்டியிருக்காங்க. ஒரு ஏமாத்தி கூட்டு போற சீன்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. அப்படிதான் செய்யணும், அப்படிதான் கூப்பிட்டு போகணும். ஏன்னா அவங்கள போன்னு சொன்னா போக மாட்டாங்க, அப்படி சொன்னா தானே போவாங்க. அவங்க திருந்தணும்ன்றதுக்காக தானே அந்த வழி தேடுறாங்க. ஒரு வைஃப் எதுவும் யோசிக்காம ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவர் வந்த பிறகு நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் தான் அந்த மாதிரி பண்றாங்களே தவிர அவர் நல்லா இருக்க கூடாதுன்னு அனுப்புறது இல்லை. அதனால நல்லதா படம் சூப்பரா இருக்குங்க. சென்டர் வச்சு நடத்துறோம். லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லுவாரு, என் பொண்டாட்டி ஒரு விஷயம் சொன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம். ஆமா, அது வந்து அவர் குடி போதையில சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் எவ்வளவு ஹார்ட் ஆனதுனால அந்த வைஃப் இறந்திருப்பாங்க. அது அதோட விட தெரியாம அவர் இத்தனை வருஷம் கண் கலங்கிட்டு இருக்காருன்னா அது குடிய விட்டு நல்லா இருந்தா எப்படி இருப்பாங்கன்றது இந்த படத்துல என்ன எதிர்பார்த்து வரல இந்த படத்தை பார்க்க. குடிய விடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஏஏ மீட்டிங்ன்றது இந்த நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஏஏன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதே தெரியாது. இன்னும் ஆலனானும் இருக்கு, அந்த லேடிஸ்க்கு தனியா இருக்காது வந்து. ஏன்னா ஹஸ்பண்ட்னால பாதிக்கப்பட்டவங்க வைஃப் தான், அவங்களுக்கு ஒரு ஸ்பீச் அந்த பேசுறதுக்கான ஒரு இடம் அந்த இடத்துல கிடைக்கும். தனித்தனியா தான் நடக்கும் மீட்டிங்ல. ஆலனானும் அத மாதிரி நிறைய குடிய வேணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா வந்து பாக்கணும். நீங்க ஆல்ரெடி படம் வந்து நடிச்சிருந்தீங்க, இப்போ உங்க தியேட்டர்ல இவ்வளவு பேர் உட்காந்து பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே அதுக்கு வந்து ரிலேட் பண்ணி சொல்றாங்க, சார் இது மாதிரி தான் நானும் இருந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது பர்டிகுலரா நீங்க நினைச்ச சீன்லாம் ஒர்க் ஆனிச்சா? ஆடியன்ஸ் அந்த இடத்துல சிரிச்சாங்களா? ஏதாவது
நான் ஆக்சுவலாக எனக்கு நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகலை. ஏன்னா நானே படம் பார்க்கல இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து படமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ தனியாக வந்து நான் அப்சர்வ் பண்ண முடியல. ஆரம்பத்திலே வந்து அதில் உள்ளே போயிட்டோம் நம்ம கதைக்களத்துக்குள்ளே. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து ஸ்டோரியே வந்து நான் படம் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஸோ இது ஃபுல்லாக பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த ஒரு ஈகர்னஸில் நான் வேறு எந்த அப்சர்வேஷனும் பண்ணல. படத்துக்குள்ளே போயிட்டு அது ரொம்பவுமே கிரிப்பிங்காக இன்வால்விங்காக இருந்தது. அதனால் அதில் போயிட்டு அந்த படம் வந்து தினகரன் ஒரு மோட்டிவுக்காக எடுத்திருக்காரு. அந்த மோட்டிவ் வந்து மக்களோட அடைய நினைக்கிறீங்களா? 100%. அவருக்கு வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல விஷனை அது நல்லா கடத்தி இருக்காரு. டெஃபினெட்லி எல்லாருக்குமே ரீச் ஆகும். இது வந்து நீங்கள் லாங்குவேஜ் தெரியணுங்கிற இது லாங்குவேஜ் பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கொண்டு போகும். ஏன்னா இது வந்து ஆல் அபவுட் ஹியூமன் இமோஷன்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரு அடிக்ஷன்ஸு அதுலேருந்து வெளியே வந்து வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா வரும். டெஃபினெட்லி ரீச் அவுட் ஆகும். எஸ். ஓவராலாக ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உள்ள வந்து ஆடியன்ஸ் தேட்டரில் படம் பார்க்குறோம். இது வந்து குடிக்கிறவங்களுக்காக மட்டும் படம் கிடையாது. இது வந்து இட்ஸ் அபவுட் ஒரு போர்ஷன் ஆஃப் லைஃப், ஒரு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். நீங்கள் குடிக்கிறீங்க குடிக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் பாருங்கள். இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமன் இமோஷன்ஸ். நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு கட்டமைப்பில் நம்மளாம் வந்து ஒருத்தரோடு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறோம், எப்படி எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் ஃபேமிலி வந்து எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது ரொம்ப நல்ல இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸுமே. அது நான் அவங்களோட பண்ணியிருந்து நம்ம வந்து ஆக்டர்ஸாக இருந்தாலும் எனக்கு அது வந்து ஒன்று வந்து தனித்தனி பீப்புள் இன் லைஃப் சொசைட்டி, நம்ம தெருவில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெரி நைஸ். அந்த ஏஏ மீட்டிங்ல வந்து ஏஏக்கு மட்டும் மீட்டிங் கிடையாது, லேடிஸ்க்கும் மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா லேடிஸ் எதுக்குனால வராங்கன்னா ஜென்ஸால அதிகமா லேடிஸ் தான் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இப்ப குடிநோயாளி ஒரு வார்த்தை பேசினாருன்னா நாங்க 2 வார்த்தை பேசுவோம். அந்த குடிநோயாளின்றது யாருமே வந்து வெளியே இருக்கிறவங்க குடிநோயாளி சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க சர்வீஸ் ஸ்கூல்ல இருக்கிறோம், நாங்க போய் அவேர்னஸ் கொடுக்குற இடத்துல கூட நாங்க சொல்லுவோம் குடிநோயாளினா எங்களை ஒரு மாதிரி குடிநோயாளி அவனே திமிர்ல குளிச்சுட்டு இருக்கிறான், அவெல்லாம் திருந்துவானா இந்த இடத்துக்குன்னு கேட்டாங்க எங்க கிட்ட. ஆனா கண்டிப்பா திருந்தி இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலையும் அந்த ஏஎங்கோ 15 வருஷம் 20 வருஷம்ட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து அந்த இதுவே கிடைக்கல, ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு கிடைச்சது. நான் 25 வருஷம் நான் கஷ்டப்பட்ட குடிநோயாளியை வச்சு. ஆனா இப்போ இந்த 2 வருஷமா எங்க வீட்டுக்காரர் குடியேற்ற வாழ்க்கை வாழறாரு. கண்டிப்பா அந்த மீட்டிங் இருந்ததுனாலதான் நான் எங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறோன்னா அந்த மீட்டிங் தான் காரணம். நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை இன்னைக்கு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா திருந்துவாங்கப்பா. திருந்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த ஏஏ மீட்டிங்க்கு வருவாங்க. தினமும் சாயந்தரம் 7 to 8 மீட்டிங் நடக்குது. கண்டிப்பா வருவாங்க. அவங்க வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாத இருக்கும் அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு நாங்கெல்லாம் நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வாழ்க்கை வாழ மாட்டேன். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இங்க இருந்தோம் நாங்க. இதெல்லாம் நாங்க நினைச்சே பார்க்கல. இதெல்லாம் கடவுளுடைய சித்தம் இருந்தா மட்டும்தான் முடியும். உண்மையிலேயே நான் சொல்றேன் அற்புதமா திருந்துவாங்க. ஆனா அவங்க அந்த ஏஏ மீட்டிங் என்னதான் அவங்க சென்டர்ல போட்டா கூட இந்த மீட்டிங் அவங்க கைப்பிடிக்கணும். தினமும் சாயந்தரம் 7 to 8 மீட்டிங்க்கு வரணும். மீட்டிங்க்கு வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா மாறுவாங்க. நம்ம வீட்டுல சொன்னோம்னா குடிக்காதன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து உட்காரும் போது அதுக்கு வந்து ஜாதி மதம் எதுவும் சார்ந்தது கிடையாது. படிச்சவங்க தான் வரணும். அங்க போனா படிக்க சொல்லுவாங்களோ, படிக்க சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. காதை கொடுத்து கேட்டா மட்டும் போதும். சாயந்தரம் 7 to 8 காதை கொடுத்து கேட்டா ஏற்கனவே குடிச்சு பாதிக்கப்பட்டவங்க இப்ப குடிய விட்டுட்டு எப்படி இருக்கிறன்றத அங்க பேசுவாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கும். அவ்வளவு. இப்ப இந்த படத்துல பார்த்த மாதிரி அவரால் குடியும் விட முடியல, வாழவும் முடியல. பசங்க பொண்டாட்டி கூட வாழணும்னு நினைக்கிறாரு, அவரால் வாழவும் முடியல. சாவலான்னு பாக்குறாரு, எதுவுமே சாவவும் முடியல. உண்மையிலேயே அந்த தூக்குல தூக்கும் போது அந்த கயிறு அத்தணும் உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுதான் இந்த ஒரு குடிநோயாளி அந்த குடினால பாதிக்கப்படுறது. இதுதான் கண்டிப்பா குடியை விட்டுருவாங்க. அடுத்த வர எல்லாருக்குமே இது உதவியா இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரணும். யாராச்சும் பாக்குறவங்க இருந்தா கூட அக்கம் பக்கத்துல சொல்லணும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது போனா இன்னைக்கு நாங்க எல்லாருமே தான் உதாரணம்னா 15 வருஷம் 20 வருஷம் குடியேற்ற வாழ்க்கை வாழ்றாங்கன்னா கண்டிப்பா இந்த ஏஏ மீட்டிங் தான். கண்டிப்பா சூப்பரா